உங்கள் ஃபேவரட் சீரியலின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே சன் நெக்ஸ்டில் ஃப்ரீயா பாருங்க. இப்போதே ஆப் டவுன்லோட் செய்யுங்கள். அந்த கோயில் எங்க இருக்கு? நான் போகணும். கோயிலுக்கு போகணும். அம்மா அம்மா அந்த கோயில் ரேடியோல போடுறாங்கம்மா. அந்த பாட்டு நீங்க கேட்டிருக்கீங்கம்மா? இல்ல இல்ல என்ன விடு. அம்மா அம்மா சொல்றத கேளுங்கம்மா. அம்மா அம்மா என்ன சொல்றல? அம்மா 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 நில்லுங்கம்மா. அம்மா நில்லுங்க. அம்மா 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 நில்லுங்கம்மா. ஓ பார்த்து வர மாட்டியா? ஹலோ பார்த்துட்டு வர. சாரி சாரி சாரி. ஏன் அம்மா தான் நான் பார்த்து கூட்டு போவா சார். சரி. அம்மா என்ன பண்றீங்கம்மா? அம்மா சோடுடைய செவியன் விடையேறி ஓர்த்துவெண் மதி. என்னாச்சுமா? அம்மா வாங்கம்மா வீட்டுக்கு போலாம். அம்மா வீட்டுக்கு போலாம் வாங்கம்மா. அம்மா காடுடைய சுடலை பொடி பூசியின் உள்ளங்கவர் கள்வன். காடுடைய சுடலை பொடி பூசியின் உள்ளங்கவர் அம்மா வாங்க. அம்மா அம்மா அடுவார் வேலை பார்த்து போறியா? என்னாச்சுமா? அடிப்படலையே. அம்மா 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 நில்லுங்க. மதிசூடி தோடுடைய செவியன் விடையேறி ஓர்த்துவெண் மதிசூடி தோடுடைய செவியன் விடையேறி ஓர்த்துவெண் மதிசூடி காடுடைய
மதி சூடி எப்படி நீ இந்த பாட்டு எப்படி பாடின? உனக்கு எப்படி இந்த பாட்டு தெரியும்? அத்தை, இது நீங்க பாடின பாட்டுதான். உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? உங்க பாட்டு தான் நான் பாடிட்டு இருக்கேன். இந்த இடத்துல தானே நீங்க பாடுவீங்க. இசை, ஆமா, இது என்னோட பாட்டு. நான் தான் பாடினேன். இதோ இந்த இடம்தான், இதே இடம்தான். நான் சிவனை பார்த்துக்கிட்டே இந்த பாட்டு பாடினேன். இதோ இங்கேதான், அவன் நிக்கிற இடத்துலதான் என்னோட வீட்டுக்காரர் நின்னு என்னையே பார்த்துட்டு இருப்பாரு. நானும் மெய் மறந்து பாடிக்கிட்டே இருப்பேன். நான் சாமி கும்பிடும்போது கூட அவர் என் எதிரிலேயே நின்னு என்னையே பார்த்துட்டு இருப்பாரு. இதோ இங்கதான் இங்கதான் அவர் என் கூட உட்கார்ந்து பேசிக்கிட்டே இருப்பாரு. நான் கூட அவர்கிட்ட பேசிக்கிட்டே சந்தோஷமா இருப்பேன். அவரு அவங்க அவங்க அவங்கதான் என் புருஷன். அவங்க என் குழந்தை. என் புருஷன் அவங்க என் புருஷன் அவங்க ரெண்டு பேரும். அம்மா, அம்மா, அத்தை, என்னாச்சும்மா? அத்தை என்னாச்சு? அம்மா, அத்தை, அம்மா, யாராவது தண்ணி எடுத்துருவாங்களா? மெதுவாமா. அத்தை, அம்மா, மெதுவா. அம்மா, அம்மா, அத்தை, அம்மா, என்னாச்சு? அத்தை. அம்மா, அத்தை, அம்மா, அத்தை என்னாச்சு? அம்மா, 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 அத்தை, இங்க பாருங்க. அம்மா, என்னாச்சு சொல்லுங்க. அம்மா, அத்தை கண்ணு திறந்து பாருங்க. அம்மா, ஐயா என்னங்க தெளிங்க. அம்மா, தண்ணி குடிங்கம்மா. இந்தாங்க. அத்தை இப்ப பரவாயில்லையா? அம்மா, ஓகேவா உங்களுக்கு? அத்தை, நம்ம கோவில்ல இருக்கோம். நீங்க இங்க பாடுனீங்கல்ல, மாமாவை முதல்ல இங்க தானே நீங்க பாத்தீங்க. என்னாச்சு அத்தை? ஞாபகம் வந்தது கூட மறந்துட்டீங்களா? இசை, அம்மாவோட பாட்டை கேட்டா ஞாபகம் வரும்னு இந்த பாட்டை பாடினியா? ஆமா விஜய், அத்தை இந்த கோவில்ல பாட்டு பாடுவாங்கன்னு எனக்கு ஏற்கனவே தெரியும். உங்களுக்காக நான் ஆதாரம் தேடிட்டு வரும்போது இன்னும் நிறைய விஷயங்களை நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அம்மா,
மெதுவா பார்த்து இசை. நம்ம வீட்டு கிரகப்பிரவேசத்து அன்னைக்கு அத்தை பாடினாங்கல்ல, நீங்க கூட உங்களையும் அறியாம அத்தை கூட சேர்ந்து பாடினீங்களே. அதனால பாடவே வராத நான் என் ஃப்ரெண்டு கிட்ட பாட கத்துக்கிட்டேன். அத்தைக்கு ரொம்ப பிடிச்ச விஷயமே தேவார திருவாசக பாட்டு தான். இப்ப எனக்கும் ரொம்ப பிடிச்சு போச்சு. அதான் அத்தைக்கு கொஞ்சமாவது பழைய ஞாபகம் வராதான் தான் நான் இங்க வந்து பாடிட்டு இருந்தேன். என்னை விட அம்மா மேல நீதான் அக்கறையா இருக்க. உன்னை பார்க்கும்போது எனக்கு என்ன விஜய் இது? நீங்க வேற நான் வேறயா? என்னோட லட்சியமே உங்களையும் அத்தையும் ஒண்ணு சேர்க்கணும்னு தான். அது நடக்க போகுதுன்னு நான் சந்தோஷப்படுறதுக்குள்ள அத்தைக்கு இப்படி ஆயிடுச்சு. ஆனா என்னோட போராட்டம் தொடரும். இப்போ அத்தைய சரி பண்றதுல முதல் அடிதான் இது. அவங்க குணமாகிற வரைக்கும் என் முயற்சியை நான் கைவிடவே மாட்டேன். பெத்த பிள்ளைய விட மாமியார் மேல அக்கறையும் பாசமும் வச்சிருக்கீங்களேம்மா. உங்களை பாக்குறதுக்கு பெருமையாவும் சந்தோஷமாவும் இருக்குமா. அம்மா மேல கார் மோத வரும்போது இவங்க தான் இசை காப்பாத்துனாங்க. அத்தை மேல காரா? எப்போ? கோயில் வாசல்ல தாம்மா. பாட்டை கேட்டு வந்தவங்க காரை கவனிக்காம வந்துட்டாங்கம்மா. எனக்கு என்னவோ முத்தையா மேலதான் சந்தேகமா இருக்கு. அவன் தான் அம்மாவை ஏதோ பண்ண பார்த்திருப்பான். அவங்க சென்னையில இருக்காங்க. எங்க எப்படி? ஒருவேளை கார் எதிர்ச்சியா வந்திருக்கும். ஆமாம்மா, எதர்ச்சியா தான் வந்திருக்கோம். ஆனா ரொம்ப வேகமா வந்ததுனால ஐயாக்கு தப்பா தோணுதுமா. யார் மேலயோ பழி சொல்றாரு. எப்படியோமா எங்க அத்தையை நீங்க காப்பாத்தி கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. உங்க அத்தையை காப்பாத்தினதுல எனக்கு தாம்மா சந்தோஷம். உங்களை நாங்க என்னைக்குமே மறக்க மாட்டோம். என்னம்மா இதுக்கு போய் என்னென்னமோ பேசுறீங்க? இவங்க சரியாகணும்னு நானும் சாமி கிட்ட வேண்டிக்கிறேம்மா. சரி, ரொம்ப சந்தோஷம். ரொம்ப நாங்க thanks. கிளம்புறோம். சரிங்கம்மா. நான் எப்பவும் கோயில் வாசல்ல தான் பூ வித்துட்டு இருப்பேன். என்ன வேணாலும் கூப்பிடுங்க, நான் உங்களை வீட்டுல வந்து பாக்குறேன். உங்களுக்கு நாங்க இருக்கிற இடம் தெரியுமா? தெரியுமா? அப்பாவை ஐயா வீட்டுல தானே இருக்கீங்க. என் வீடும் அவங்க வீடும் பக்கத்துல தாம்மா இருக்கு. ஆ, அப்ப நாங்க வரோம். சரியா? சரிம்மா. வரோம். அத்தை, சரிங்க ஐயா. வாங்க. வாங்கம்மா. ராணி, ஆ, நான் கோயில்ல போய் உங்களை ஒரு எட்டு பார்த்துட்டு வந்துடுறேன். சரிங்க. நீ வந்து உங்களுக்கு குடிக்க ஏதாவது கொடு. ஆ, சரி. தாத்தா, பாட்டிய பக்கம் நானும் வரேன். என்னையும் கூட்டிட்டு போங்க. கண்ணா, வெயில் எப்படி அடிக்குது பாத்தீங்களா? வெயில்ல வந்தா கருத்து போயிட மாட்டீங்க. நான் போய் அவங்கள பார்த்து கூட்டிட்டு வந்துடுறேன். சரியா? வீட்லயே இருங்க. தம்பி, அப்பாவும் அம்மாவும் பாட்டியை கூட்டிட்டு வந்துட்டாங்க பாருங்க. வா சுந்தர். ஆ, பார்த்து பார்த்து, மெதுவா மெதுவா. அப்பா, என்னங்க, நான் போய் கை கால் கழுவ தண்ணி எடுத்து வைக்கிறேன். ஆ, சரி. பார்த்து. நல்ல வேலை, சின்ன தாயை கூட்டிட்டு வந்துட்டாங்க. நான் பயந்து போய் கிடந்தேன். அது வேற ஒண்ணும் இல்ல, கோயில்ல சின்னத்தாய் பாடின பாட்டு போட்டிருப்பாங்க போல் இருக்கு. அதை கேட்ட உடனே என்னமோ மாதிரி ஐயவ போயிருப்பா. டேய், அந்த புள்ள தனியா உட்காந்துட்டு இருக்கோம், நீ உள்ள போ, நான் தண்ணி அரைச்சு ஆ, கொடுக்குறேன். சரிங்க. அம்மா, உட்காருமா, மோர் கொண்டு வரேன். சுந்தர். பாட்டி கோயிலுக்கு தான் போயிருந்தாராப்பா.
நீயும் கோயில இருந்த என்ன தம்பி நடந்தது? தாத்தா எல்லாம் உள்ள வந்ததுக்கு அப்புறம் பேசுங்க. அம்மா உள்ள வந்து பாரு, ஒரு கெஸ்ட் வந்திருக்காங்க. கெஸ்டா? யார் அது? நீயே போய் பாருமா. ஒருவேளை அப்பா வந்திருக்காரா? இசை, யாரும் இல்லையே. உள்ள போய் பார்க்கலாம். ஆ. வா. என்னங்க அத்தை? வா. ஹே கோகிலா, நீ எப்ப வந்த? மேடம், நான் இப்பதான் வந்தேன். எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? கோகில் ஆண்டி, நீங்க வந்தது அம்மா கிட்ட சொல்லவே இல்லை, அதான் ஷாக் ஆயிட்டாங்க. உன் பேரை சொல்லாம யாரோ கெஸ்ட்னு சொல்லிட்டான். ஒரு நிமிஷம் இரு. சரி. அத்தை வாங்க. உட்காருங்க. படுத்துக்கிறீங்களா? நான் படுத்துக்கிறேன். சரி. பட்டணத்துல உங்க வீட்ல வேலை செஞ்ச பிள்ளையாம்மா இது? ஆ, உங்களை பத்தி இவ்வளவு நேரம் பெருமையா பேசிட்டு இருந்துச்சு. ரொம்ப நல்ல பொண்ணுமா. இந்தாம்மா மோர்குடி. இல்லம்மா, எனக்கு வேண்டாம். எம்மாடி, இசையை பார்க்க நீ இந்த வீட்டுக்கு வந்திருக்க. இந்த வீட்டில் நாங்கள் என்ன கொடுக்குறோமோ அதை நீ சாப்பிட்டு தான் ஆகணும். மோரை குடிங்க. அது வந்து கோகிலா வாங்கிக்க. சரி மேடம். இந்தாம்மா. கோகிலா, நீ இங்க வருவேன்னு நாங்க கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. சரி, நாங்க இங்க இருக்கிறது உனக்கு எப்படி தெரியும்? நீ எப்படி வந்த? இசை, முதல்ல அவ மோர் குடிக்கட்டும், அப்புறமா பேசிக்கலாம். நீ குடி. அப்பதான் மேடம் சொன்னாரு, இசை தனியா கிடந்து கஷ்டப்படுறா, நீ கூட இருந்து பாத்துக்கோன்னு எல்லா விவரத்தையும் சொல்லி அமிச்சாரு. அப்பா சொன்னாரா? ஆமா மேடம், அப்பதான் அமிச்சாரு. அது சரி, நீ மட்டும் வந்திருக்க, மணி வரலையா? உங்க கூட எங்கே இருக்கணும்னு நான் மட்டும்தான் மேடம் வந்திருக்கேன். எங்க கூட இருக்க போறியா? ஆமா சார். நான் மறுபடியும் சொந்த ஊருக்கு போனதுல உங்க வீட்ல நடந்த எதுவுமே எனக்கு தெரியாம போச்சு. அப்பா சொன்னதும் நான் ஓடி வந்துட்டேன். நீங்க இருந்தனா மணி அங்க தனியால இருப்பாரு. அதெல்லாம் இருந்துக்கும் மேடம். இவ்ளோ நாள் நான் மணிய விட்டுட்டு தானே ஊர்ல தனியா இருந்தேன். அது தனியா இருந்து பழகிடுச்சு மேடம். அப்ப இனிமே நீங்க எங்க கூட இருக்க போறீங்களா? ஆமாடி செல்லக்குட்டி. மேடம், நீங்க இப்போ வயித்துல குழந்தைய சுமந்துட்டு இருக்கீங்க. பெரிய மேடம் வேற உடம்புக்கு முடியாம இருக்காங்க. இனி நான் உங்க கூட எங்கே தான் இருப்பேன். நீங்க போன்னு சொன்னா கூட நான் போக மாட்டேன். என்ன ரெண்டு பேரும் அப்படி யோசிக்கிறீங்க? அவங்க இங்க இருக்கட்டும், சரின்னு சொல்லுங்க. என்னடா, நாமளே இவருக்கு சுமையா இருக்கோம், இந்த புள்ள எப்படின்னு யோசிக்கிறீங்களா? பரவாயில்ல, இருக்க சொல்லுங்க. எல்லாம் நீங்க கொடுத்தது தானே. அது இல்லைங்கய்யா, அது வந்து சரின்னு சொல்லுங்க தம்பி. சரி கோகிலா, நீ இங்கே இரு. சரிங்க சார், ரொம்ப நன்றிங்க ஐயா. பரவாயில்லம்மா. கோகில் ஆண்டி, நீங்க வந்து பாட்டி கிட்ட பேசுங்க. உங்களுக்கு தெரியுதான்னு பாப்போம். வாங்க. பெரிய மேடம், நல்லா இருக்கீங்களா? உங்களுக்கு இப்படி ஆயிடுச்சுன்னு சொன்னதும் நான் ரொம்ப பதறி போயிட்டேன்.
என்ன தெரியல பெரிய மேடம். நான் தான் உங்க கோகிலா. ஆண்டி உங்களையும் உங்களுக்கு தெரியல. ரொம்ப நல்ல பொண்ணுமா. உங்க குடும்பத்து மேல அவ்வளோ மதிப்பும் மரியாதையும் அக்கறையும் வச்சிருக்காம்மா. ரொம்ப நம்பிக்கையான பொண்ணுமா. என்ன மேடம் அது? பெரிய மேடம் இப்படி ஆயிட்டாங்க? ஆமா கோகிலா, அவங்கள சரி பண்றதுக்கு தான் நாங்க இங்க கூட்டிட்டு வந்தோம்.